இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற வரையே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அதான் பரணி, நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், என் பொண்ணோட வாழ்க்கையே பாலாக போயிருக்கும், நீ தாண்டா இந்த வீட்டுக்கு குலசாமியாக இருந்து எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா நேரம் டாக்டர் மட்டும் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அந்த வெங்கடேஷ் இருக்கிற இடத்த பிடிச்சிருக்கவே முடியாது, அதுக்கு பின்னாடி அந்த முளைப்பாரி பையன்தான் இருக்கான்னு நமக்கு தெரியாமலே போயிருக்கும் அப்படின்னு சொல்ல ரத்னா வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கோவப்பட்டுட்டு டக்குன்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க, ஆமாம் இது எல்லாத்துக்கும் காரணமே இவ தானே அப்படின்னு சொல்லிடுறேன். எல்லாரும் வந்துட்டு ரத்னாவே பார்க்குறாங்க. இந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறது இவ தானே, அந்த வெங்கடேஷை கூப்பிட்டு வந்தது இவ தானே, அவன் மட்டும் கூப்பிட்டு வரலாட்டி இதெல்லாம் நடந்திருக்குமா, நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்தேன், நான் தான் அவனை எனக்கு பிடிக்கல என் கூட சேர்ந்து வாழ வைக்க ட்ரை பண்ணாதீங்கன்னு சொன்னல, அப்படி இருந்தும் இவளா அடம் பிடிச்சி கூப்பிட்டு வந்தா, இப்போ நான் அசிங்கப்பட்டு நிற்கிறது காரணமும் இவ தான் அப்படின்னு சொல்ல, பரணி வந்துட்டு என்னடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தானே நான் இதெல்லாம் பண்ணேன், என்ன மொத்த பழியையும் தூக்கி என் மேலே போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாடி நீ பண்ணது தப்பு தான், நான் தான் சொன்னேன்ல என் விஷயத்தில் நீ தலையிடாத, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு, ஆனால் நீயா எதனால் ஒரு முடிவெடுப்ப, ஆனால் கடைசியில் அதோட பிரச்சனையை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு எல்லாருமே அமைதியாகவே இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ பன்னியால் தான் வாழ்க்கையை காப்பாற்றப்பட்டிருக்கா, அதை நினச்சி பார்த்து பேசு அப்படின்றாங்க. போதும்ப்பா சும்மா நிறுத்துங்க, பரணின்னு சொல்லாதீங்க, ஆமாம் அவள் தான் இந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கோவத்தில் விருட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னடா இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா, நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தானே இதனாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறது, நீ பண்ணது தப்பு தானே, உன் மேலே தப்பு இருக்குல்ல, அதை நீ யோசித்து பாரு, நீ மட்டும் அந்த கேடுகிட்ட பையெல்லாம் இங்கே கூப்பிட்டு வராமல் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா, அந்த ஆதங்கத்தில் அவள் அப்படி பேசிகிட்டு இருக்கா, அவள் வந்துட்டு கஷ்டப்பட்டவ அதனால் அப்படி தான் பேசுவா, நீ எது கண்டுக்காத, இப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கிளம்பிடுறாங்க. நைட்டு வந்துட்டு பரணி அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்காங்க. ரத்னா இப்படி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுனதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க. சண்முகம் அந்த இடத்துக்கு வர்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்துட்டு தொடுறாங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்துட்டு தட்டி விட்டுறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கா, அழுதுட்டு இருக்க, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன் தங்கச்சி என்னை அப்படி பேசிகிட்டு இருக்கா, நீ அவள் கூட சேர்ந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு இருக்க, ஏண்டா இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகணும்னு நான் நினைப்பேனாடா, அவள் வாழ்க்கையில் தனியாகவே நின்றக்கூடாது, அவளுக்கு ஒரு துணை வேணும், அதுவும் இல்லாமல் சூடமணி அத்தை இருந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கடா, இந்த கல்யாணம் அவளுக்கு நிலைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தானடா நான் வந்துட்டு வெங்கடேஷாவை கூட சேர்த்து வாழ வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் என்ன எல்லாரும் வில்லி ஆக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இங்கே பாரு, நீ மட்டும் அண்ணன் கூட சேர்ந்து அடம் பிடிச்சி அந்த வெங்கடேஷ் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வராமல் இருந்திருந்தா அவள் இவளை கஷ்டப்பட்டிருப்பாளா, அதனால அப்படி பேசிட்டா, அதுக்காக ஏன் இப்பயே வந்துட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, அது அப்பயே நடந்து முடிஞ்சிருச்சு, அதை விட்டுரு, இன்னும் அதை யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிடா யோசிக்காமல் இருக்க முடியும், நான் வந்துட்டு எப்போவுமே உனக்கு வேண்டாதவ, உன் தங்கச்சி உன் குடும்பம் மட்டும் உனக்கு வந்துட்டு நிம்மதி அவ்வளோதானே, அப்போ நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், என்னை வந்துட்டு உனக்கு பிடிக்கல, இத்தனை நாள் நான் இங்கே இருந்து எப்படி நான் வந்துட்டு சந்தோஷமாக இருந்தேன்னு உன்னால் சொல்ல முடியுமா சொல்லு, எப்போ பார்த்தாலும் உன் தங்கச்சி நீங்கள் மட்டும் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிடுவீங்க, அதுக்கடுத்து என்கிட்ட வந்து சாரி கேட்பீங்க, என் மனசை உடச்சிட்டு மறுபடியும் வந்துட்டு மன்னிச்சிடுன்னு சொன்னால் நான் மன்னிச்சுக்கணுமா, போதும் இனிமேல் போதும், உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும், இனிமேல் நீயும் உன் குடும்பம் உன் தங்கச்சி நீ மட்டும் இருங்க, நான் பேசாமல் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, வெளியில் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மெதுவாக பேசு அப்படின்னு சொல்ல, கேட்கட்டும் தான் பேசுகிறேன், வழிவிடு, உன் கூட இனி எனக்கு வாழ பிடிக்கவே இல்லை, எனக்கு நீ தேவையே கிடையாது, இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பையை எடுத்துகிட்டு வெளியில் வர்றாங்க. உடனே வைகுண்டம் அவங்க வந்துட்டு நிற்கிறாங்க. சண்முகம் வந்துட்டு கையை பிடிக்கிறாங்க. கையை விட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, என்ன அத்தா பரணி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட, பையை தூக்கிட்டு வந்து இப்படி நிற்கிறியாத்தா, வீட்டுக்குள்ளே போ அப்படின்றாங்க. சாரி மாமா, இட்ஸ் டூ லேட், எனக்கு வந்துட்டு சண்முகத்தோட வாழ விருப்பமே இல்லை, இனிமே எனக்கு இவ கூட வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரத்னா எதுவுமே சொல்லாமல் அப்படியே முகத்தை வந்துட்டு அப்படியே திருப்பிக்கிறாங்க. சண்முகம் வந்துட்டு அப்படியே உடஞ்சி போய் ரூமில் வந்துட்டு அழுதுகிட்டே உட்காடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, குடும்பமே இப்படி செதறி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே அழுதுட்டு இருக்க. இந்த டிக்கா பரணி வந்துட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.